போன ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் இருக்க பூலியன் அல்ஜிப்ராவோட ரூல்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் பூலியன் அல்ஜிப்ராவோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இருங்க. பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்லேருந்தே போயிடலாம். ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கொஷின் எடுக்க தவிர ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இடத்துல நான் ஏபி ப்ளஸ் ஏ பி பார்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அதாவது ஏ வந்து இந்த ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கா, அப்போ நான் இதை வெளில எடுக்க முடியும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ஏ வெளில எடுத்தால் பி ப்ளஸ் பி பார். ஓகேவா? இந்த பி ப்ளஸ் பி பார் அப்படிங்கிறது நம்ம ஆர் ஆப்ரேட்டர் வருது. ஓகேவா? ஸோ அந்த ஆர் ஆப்ரேட்டரில் ஏ ப்ளஸ் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அதே மாதிரி இங்கே நம்மளுடைய வேரியபிள் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர்த்து ரூல்ஸ் ஒன்று தான். அப்போ பி ப்ளஸ் பி பார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஏ ஆன் 1. அப்போ என்னோடய அவுட்புட் வந்து ஏ. அவ்வளோதான். அப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குது? ஓகேவா? அதுதான் இங்கே மெயின். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். செகண்ட் ஒன் வந்து ஏபி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏபி பார் ப்ளஸ் ஏபி பார் சி ப்ளஸ் ஏபி பார் சி பார். ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்குறேன். காமனாக என்ன விஷயம் இருக்குது இதில்? ஏவும் பி பாரும் காமனாக இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது எடுக்கிறேன். இந்த ஏபியை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், எதுவும் பண்ணலை. இந்த இடத்துல ஏ பி பார் வந்து காமனாக இருக்குது. காமனாக இருந்தோன்னா சி ப்ளஸ் சி பாராக இங்கே தான் பார்த்தோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர் ஆப்ரேட்டரில் ஒன்று பார் வச்சு ஒன்று நார்மலாக வந்தால் அது 1ன்னு சொல்லிட்டு ரூல்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஏபி ப்ளஸ் ஏபி பார் ஆஃப் 1. ஓகேவா? இது நார்மலாக எழுதும் போது ஏபி ப்ளஸ் ஏபி பார்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள் என்ன காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்கா. அப்போது நான் இந்த ஏவை எடுத்துட்டேன்னா பி ஆர் பி பார்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூவும் நம்மளுக்கு 1 தான். ஓகே, அப்போது என்னோடய அவுட்புட் என்ன, ஏ ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனையும் நம்ம வந்து இவ்வளோ குட்டியான ஒரே ஒரு வேரியபிளை வச்சு முடிச்சுட்டு போயிட்டேன். ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். ஓகேவா? மூணாவது வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு A and B and C or A bar or A and B bar and C. இப்போ வந்து நம்ம ஏதாவது வெளியில் எடுக்கணும், அந்த ரூல்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கா பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஏ பார் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரூல் எதுலாவது ஒன்று தெரியாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ இதில் ஏ பார் மட்டும்தான் இருக்குது. வெளில எடுக்கணும்னா நம்மளுக்கு 2 வேல்யூ வரணும். ஓகேவா? ஒன்று இதுலேருந்து எடுக்கணும், இல்லை இதுலேருந்து எடுக்கணும். பாருங்கள், இங்கே ஏசி இங்கே இருக்குது, ஏசியும் இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே பி ஒன்றுத்தில் வந்து காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் இருக்குது, இன்னொருத்தில் காம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த ஏ ப்ளஸ் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து இங்கே இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நான் என்ன பண்ணுறேன், ஏபியை நான் ஏசியை நான் வெளில எடுத்துட்டு சியை வெளில எடுத்துட்டு பி ப்ளஸ் பி பார், அதுக்கப்புறம் என்னுடைய ஏ பார் இங்கே மிடில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்க ஏ பாரை நான் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏசி இதோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது நான் அதான் கன்சிடர் பண்ணாமல் ஏ பார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் சியை வெளில எடுத்துட்டேன்னா ஏ ப்ளஸ் ஏ பார் ஆகுதா? அப்போ என்னோடய ஃபைனல் ஆன்சர் சி. அவ்வளோ சிம்பிளாக என்னோடய அவுட்புட் வந்து வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ராப்ளம் மட்டும் போயிட்டு ஒரு ஹோம் ஒர்க் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக இன்னொரு விஷயத்தை வச்சு நான் அதை சிம்ப்ளிஃபை பண்ணி ஷோ பண்ணுறேன். ஓகேவா?
ரெடண்டன்சி தியரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஏ பி பார் சி ப்ளஸ் ஏபிசி. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒன்றாச்சும் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏ பார் இருக்குது, பிசி இங்கே இருக்குது, இங்கே பிசி எங்கேயாவது இருக்கா பாருங்கள், இங்கே பிசி இருக்குது, இதுக்கும் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய ஈக்குவேஷனாக இருந்தால் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், டைமும் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இங்கே ஏ இருக்குது, பி பார் சி இருக்குது, இங்கே ஏ பார் இருக்குது, பி பார் சி பார் இங்கே இருக்குது. இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆல்ரெடி இதுவும் எடுத்துட்டேன். ஸோ இதையும் எடுத்துட்டேன். இது நம்ம அப்படியே நம்ம ரிமைனிங் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுலேருந்தும் நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்தும் அந்த பிசி அப்படிங்கிற ஒன்று வந்து நான் வெளியே எடுத்துட்டேன்னா ஏ பார் ப்ளஸ் ஏ இருக்குமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் இதுலேருந்து போகிறேன், இதுலேருந்தும் அந்த பி பார் சியை வெளியே எடுக்கிறேன். ஆர் பி பார் சியை வெளியே எடுத்துட்டுனா ஏ ப்ளஸ் ஏ பார், ரிமைனிங் இருக்க இந்த ஏ பி பார் சியை நான் சேம் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவோட இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ வந்து 1. ஓகே, நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கல. ஸோ பிசி ப்ளஸ் பி பார் சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது? எதுவுமே காமனாக கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ பி பார் சி, இதுலேயும் நம்மளுக்கு வந்து காமன் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே வந்து விட போகிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து சார்ட் அவுட் வந்து பண்ண முடியுதா? இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரூல் வந்து நம்மளால் போட்டு, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் போட்டு நம்மளால் ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிசி இருக்குது, இங்கே பி பார் சி பார் இருக்குது. ஜஸ்ட் நான் இதில் வந்து என்ன வெளியே எடுத்தாலும் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இங்கே பி பார் சி பார் இருக்குது, இங்கே பி பார் இருக்குது, பட் சி கிடையாது. என்னால் இதிலேருந்து எதுவுமே என்னால் வெளிலையும் எடுக்க முடியல. ஸோ என்னோடய ஈக்குவேஷன் வந்து இதோட நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரெடண்டன்சி தியரம் யூஸ் பண்ணியும் நம்மளால் ஹோம் ஒர்க் வந்து போட முடியும். ஸோ இந்த ரெடண்டன்சி தியரமை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ரெடண்டன்சி தியரம்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் சொல்லிவிட்டு, ஜஸ்ட்டு இப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நார்மலாக வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எஃப் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு a plus b bar plus c into a plus b plus c bar. அவ்வளோதான். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது வருதா அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.